நம்ம கிழவன் மதுரை பெரிய ஆஸ்பத்திரியில் மேலுக்கு முடியாம கிடந்தாரு. அப்பா நம்ம வீட்டில் தான் கஞ்சி காய்ச்சி கூடையில் வச்சு தலையில் சுமந்துக்கிட்டு உன்னை வகுத்தில் வச்சுக்கிட்டு என்னை இடுப்பில் ஏற்றிக்கிட்டு ஒரு கையில் உப்புல பிடிச்சிக்கிட்டு 2 பஸ் மாதிரி மதுரைக்கு போய் கிழவனை பார்த்து கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு ரூபா 2 ரூபாய் புறக்கி ஆயிட்ட கொடுத்து பண்ணும் பால் கொடுத்துட்டு திரும்ப பஸ் ஏற வந்தா கையில நாளா கூட இல்லடா. ஒரு புள்ள தச்சு புள்ள கையில 2 பிள்ளைல வச்சுக்கிட்டு ஆட்டோ 1 ரூபா கேட்டிருந்தாலும் மதுரையில் எவனும் மாட்டம் இருக்க மாட்டான். ஆனா நம்ம ஆத்தா என்ன பண்ண தெரியுமா? அங்கன பக்கத்து டீ கடை கட்ட போய் என்ன இருக்கிற பாத்திரம் கிளாஸ் எல்லாம் கழுவி வைக்கிறேன், எனக்கு பஸ்ஸுக்கு போக 1 ரூபாயும் என் புள்ளதுக்கு எனக்கு ஒரு பண்ணு தெரியாதுன்னு கேட்டாடா. ஆனா அந்த டீ கடைக்காரரு ஏதாயி இதெல்லாம் எடுத்து தின்ன சொல்லுத்தான்னு சொல்லி கூட வப்புக்கு எல்லாத்தையும் காலி போட்டு 1 ரூபா வாங்கிட்டு நம்மள ஊருக்கு கூட்டி போனாடா. ஊருக்கு வந்தது வராதமா உப்புளியாட்ட எண்ணிய பார்க்க சொல்லிட்டு பக்கத்து ஊருக்கு கல்லு சம்புக்க போயிட்டான். நாளைக்கு செலவுக்கு வேணும்னு டாக்டர் சொன்னார்ல, அதிகமா சமசமங்களுக்கு வர்ற நரம்பு வியாதிண்டு. அதான்டா நம்ம ஆத்தாளுக்கு கஷ்டம் தான். இவ்வளவுக்கு கஷ்டப்பட்ட கலக்கு ஜீவிலே இல்லடா.